அவருடைய நோக்கம் மதுவிலக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா மணமகள் மன்றங்களுக்கு எங்க இடம் வந்துச்சு? தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெங்கும் மதுவாலையும் போதையாலையும் கஞ்சாவாலையும் உட்கொண்டு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறத நாளொரு மேடையும் பொழுதோடும் பாக்குறோம். உண்மையா இல்லையா? சென்னையில 2 பெண்கள், இளம் பெண்கள் திமுக அரசு பரந்தூர் விவகாரத்துல அன்றைய காலகட்டத்தில் பண்ணது அப்பட்டமான பித்தட நடவடிக்கை. அப்ப இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது அதை கண்டினியூ பண்றாங்க. ஏன் இது குறித்து எதிர் தலைவர் வாயை திறக்கல? எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற அவைக்குள்ள ஏங்க பேச நிசப்தமா இருந்தாரு? ஏங்க தங்க தினசு மட்டும் பேசினாரு? அப்போ என்ன விஷயம்னா, அதுல 1000 சொச்சம் ஏக்கர் தான் கையகப்படுத்தி இருக்கிறாங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்குது. அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கோம். அந்த பணத்தை அவங்க திருப்பி இந்த மக்கள்கிட்ட வாங்கணும். இப்ப அவங்கள்ட்ட பணம் இருக்குமா இருக்காதான் நமக்கு தெரியாது. இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ஒரு 3 ஃபைல்ஸ் வந்து என் டேபிள்ல இருக்கு, இடைத்தேர்தலுக்காக நான் தொடாம இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இல்ல எனக்கு புரியல, லவ் லெட்டரா அது எடுக்காம இருக்கிறதுக்கு. இல்லை, நம்ம இந்த கனிம வளங்கள் விவகாரத்தில் இந்த அரசு வந்து துவக்கத்திலிருந்து போதிய கவனத்தை செலுத்தலை. உதாரணத்துக்கு இப்போ அமைச்சர் பிரபு இருக்கிறார்ல, நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு குறிப்பிடுறேன். சிங்கமுனரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 கிராமத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, எல்லா கிராம மக்களும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் சீக்கிரமா முதல்வர்கிட்ட பேசியிருக்கிறோம், இந்த தடையை நீக்கிடுவாங்க அப்படிங்கிறது கேரள முதல்வர் வந்து. அப்போ எப்படி அவர் அந்த ஹோப் வருது? அவர் எப்படி அந்த ஹோப்ல பேசுறாரு? கர்நாடகாவுடைய டிகே சிவகுமார் என்ன சொல்றாரு? யாரும் எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை பத்தி பேசக்கூடாது, நீங்களா பயத்தரக்கூடாதுன்னு என்ன தைரியத்தில் எங்க டிகே சிவகுமார் பேசுறா? அப்படி யாரு கொடுத்தது தெரியும், எவன் கொடுத்தது தெரியும்? ஒரு சீமான் பத்தாது, லட்சக்கணக்கான சீமான்களை, லட்சக்கணக்கான வேல்முருகன்களை, அப்படி லட்சக்கணக்கான வேல்முருகன்கள் சீமான்கள் உருவானாங்க அப்படின்னா அது ஒரு, என்னை கேட்டீங்கன்னா நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்து 100 நாட்களை கடந்து செயல்பட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. ஒரு பக்கம் இதை கைவிட்டதுனால தமிழகம் 10 வருஷம் 20 வருஷம் பின்னோக்கி போயிடும், இதனால் எந்த பயனுமே, தமிழக இளைஞர்களுக்கு வந்து ஒரு பேரிடி. குறிப்பாக புதிதாக டாக்டர் கிருஷ்ணசாமி பேசும்போது வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது, இப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த திட்டத்தை கைவிட்டாலுமே கூட அந்த இடத்த வந்து விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசும்போது கூட மாற்று திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் இப்படி பேசியிருக்கிறாங்க. இந்த சிக்கலும் இதில் இருக்குது. அப்படி மாற்று திட்டம் செயல்படுத்துறதுன்னா அதே இடத்துல நீங்கள் விமான நிலையமே அமைச்சிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த திருப்பி அந்த நிலத்தை விவசாயிகளுக்கு கொடுக்க முடியுமா அல்லது கொடுக்க முடியாதா, என்ன சிக்கல் இருக்கு? இல்ல, பரந்தூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு எடுத்த முடிவு முதல்ல வரவேற்கத்தக்க. இந்த முடிவினால யாரு காப்பாற்றப்பட்டிருக்கிறான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் முதலைகளுக்கு விழுந்த ஒரு பேரடி அது. இரண்டாவது, இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை காணாமல் போகக்கூடிய அபாயம் இருக்குன்னு சூழல் அறிஞர்கள் எல்லாருமே குறிப்பிட்டாங்க. அதற்கான ஆதாரங்களை, தரவுகளை எடுத்து வெளியிலையும் போட்டுட்டாங்க. ஆனா இப்ப மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா போன்றவர்கள்லாம் கொடுக்கக்கூடிய அறிக்கையிலேயோ கொடுக்கக்கூடிய பேச்சிலேயோ எதுலையுமே வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் இல்ல. அவர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, 75% தான் நம்ம சென்னை மீனவகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அங்க 95% பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பெங்களூருங்கிறாரு. அப்படி கிடையாது. இங்க சென்னை மீனம்பாக்கம் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, திருச்சி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயுமே பறந்துபட்ட அளவிலான ஒரு அவைலபிள் ஆப்ஷன் இங்க இருக்குது. பெங்களூர்ல எல்லாம் கர்நாடகா அப்படி கிடையாது. எல்லாருமே பெங்களூருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா பெங்களூர் மட்டும்தான் அவங்க வந்து வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறாங்க. இங்க ஒரு பறந்துபட்ட வளர்ச்சி என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய கூட்டு அடிப்படையில் திராவிட இயக்கத்தினுடைய இதுன்றது என்ன, பறந்துபட்ட வளர்ச்சி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாடு குறிப்பா விமான விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நம்ம கொஞ்சம் முன்னோட்டமா தான் நம்ம வருகிறோம். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் இல்லைனாலே வளர்ச்சி போயிருச்சு, வேலைவாய்ப்பு போயிருச்சு, தொழில் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சுன்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன ஒரு அரசியல் இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த பரந்தூரை வச்சு இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணலாம்னு பார்த்தாங்க. திமுக வந்து அவங்களோட ஆட்சிகள் இருக்கும்போது பரந்தூரை கொண்டு வந்துட்டோம்னா
நம்ம வந்து வளர்ச்சியை காமிச்சிடலாம், வேலைவாய்ப்பு காமிச்சிடலாம், ஒரு பெரிய ஏர்போர்ட் கொண்டு வந்தோம் நம்ம காமிச்சிடலாம்னு பார்த்தாங்க. அன்றைய காலகட்டத்திலேயே திமுகவுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், இடதுசாரிகள், பிசிகே, கம்யூனிஸ்ட், அப்புறம் ஐயுஎம், இன்னும் பிற கட்சிகள் எல்லாருமே வேண்டாம், மக்களை கேளுங்க, எதிர்த்துதான் பேசிட்டு இருந்தாங்க. திருமாவளவன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்கட்சி வரிசையில் இருந்த அல்லது அப்போதைய கூட கூட்டணி இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியான வேல்முருகன் அவர்கள் உட்பட, அப்புறம் வெளியில இருந்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட எல்லோருமே களத்துக்கு போய் வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, இவ்வளவு இயற்கை வாழிடங்களை அழித்துதான் நீங்க ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது, தேவையானதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அரசு கண்டுக்கல. அன்றைய காலகட்டத்துல தாவேகா வந்து ஒரு அங்க இருந்து தன்னுடைய பரப்புரை தூங்குகிறார் திரு விஜய் அவர்கள். அப்ப வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார். இது வந்து ஒரு பல அழுத்தங்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆளு கட்சியா அன்றைக்கு இருந்த திமுகவே இன்னைக்கும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க அப்படின்னா அதிகாரிகள் எப்படி பேசுவாங்க? இன்னும் இந்த ஆட்சியில் அதிகாரிகள் மண்டை மாறல. அப்ப அவங்க இன்னுமே ரொம்ப சார் இருக்கட்டும் சார், எதுக்கு சார் தூக்கிட்டு இருக்கட்டும் சார் சொல்லியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அவங்க அந்த விஷயத்தையும் தாண்டி முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த அரசுனா, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். சென்னை இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்க நான் நம்புறேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த பரந்தூர்ல 5000க்கும் அதிகமான ஏக்கர்கள் தான் கணக்கிடப்பட்டுச்சு. அதுல 1000 சொச்சம் ஏக்கர் தான் கையகப்படுத்தி இருக்கிறாங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்குது. இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அந்த விஷயத்தை அடிப்படையா மனசுல வச்சு யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நிலத்தை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட திருப்பி பணத்தை, ஏன்னா அதுல சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா பணத்தை வாங்கி நீங்க நிலத்தை கொடுக்கணும். அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணத்தை அவங்க திருப்பி அந்த மக்கள்கிட்ட வாங்கணும். இப்ப அவங்கள்ட்ட பணம் இருக்குமா இருக்காதான் நமக்கு தெரியாது. அது எப்படி திருப்பி கொடுக்கறதுங்கிறது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு குழு அமைச்சு யாராட்ட நம்ம வாங்கி இருக்கிறோம், அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு கொடுக்க முடியும், அது எவ்வளவு பேர் அஃபோர்டபுளா இருக்கிறாங்க, திருப்பி யாரால வாங்க முடியுன்றத பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த 1000 சொச்சம் ஏக்கர்ல, ஏன்னா சில பேர்லாம் வதந்தியை பரப்புறாங்க, 5000 ஏக்கர்ல 3/4 ஏக்கர் கையகப்படுத்தியாச்சு. 3/4 ஏக்கர்ல கையகப்படுத்தவே இல்லைங்க. சில பேர் திமுக அமைச்சர்கள் தான் 90% கையகப்படுத்தி இருக்கிறோம். தவறானது. இன்னொன்னு, இதுக்கு வந்து எக்கனாமிக் அசஸ்மெண்ட் அந்த ரிப்போர்ட்டே கொடுக்கல. எங்க கூடவே இருந்த கூட்டணி கட்சியின் தோழர் சண்முகம் சொல்றாருங்க, அன்றைய காலகட்டத்துல அது ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பதா ஐஎஸ் குழு போட்டீங்க, அந்த குழுவின் அறிக்கையை திமுக சமர்ப்பிக்கல. திமுக அரசு பரந்தூர் விவகாரத்துல அன்றைய காலகட்டத்துல பண்ணது அப்பட்டமான பித்தட நடவடிக்கை. அப்ப இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது அதை கண்டினியூ பண்றாங்க. ஏன் இது குறித்து எதிர் தலைவர் வாயை திறக்கல? எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற அவைக்குள்ள ஏங்க பேச நிசப்தமா இருந்தாரு? ஏங்க தங்க தினசு மட்டும் பேசினாரு? அப்போ என்ன விஷயம்னா, இதுல வந்து இந்த திமுக காரங்க லேண்ட் வாங்கிருக்கிறாங்களா, திமுக சொந்தக்காரங்க போய் நிலம் வாங்கிருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் நான் போக விரும்பல. அது சில பேர் பேசுறாங்க, அது தனியா எடுத்துக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இயற்கை பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தி தான் உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் வேணுங்கிறது உடன்பாடு கிடையாது. வேற இடத்துல வைங்க. பன்மொழி அம்சம் அறிக்கை வச்சிருக்காரு, என்ன சொல்றாரு, உடனடியாக வேற இடத்த தேர்வு பண்ணி விமான நிலையம் வேணும் தான் கேட்கிறோம். நம்ம விமான நிலையத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு விஷயத்தை அழிச்சதை கொண்டாடுறது நம்ம சொல்றோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மீண்டும் அந்த இடத்த வந்து மக்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும்ன்றதான் நம்முடைய கோரிக்கை. இந்த அரசுக்கான முயற்சி எடுக்கணும். அதுக்கு இவங்களுக்கு வழிகாட்டலை யாராவது ஒருத்தர் செய்யணும், அல்லது வெளியில சொல்றது கேட்கணும் இந்த அரசு. அப்படி கேட்டாங்கன்னா அது மீண்டும் அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட இருக்குதா அந்த இடத்துல பாதிப்புகள் எழாத வண்ணம். ஏன்னா அந்த 1000 ஏக்கர் எல்லாம் ஏர்போர்ட் கட்ட முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன கட்ட முடியுமோ, ஒரு சூழலில் பூங்கா அமைங்க, யாரு வேண்டாம்னு சொன்னா பறவைகள்லாம் வலசை பகுதியில் உருவாக்குங்க, அந்த இடத்துல வேற கட்டுமானங்களை நிறுவி அங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது வேலையை பண்ணணும்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களும் அரசு ஈடுபடணும். தோட்டக்கலைத்துறை வளருங்க, அந்த ஃபெர்டைல் லேண்டா அங்க செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த 5000 ஏக்கர்ல புறம்போக்கு லேண்டே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 900 ஏக்கருக்கு மேல இருக்குது. அப்ப அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த விவகாரத்துல அமைச்சர்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. நாங்க வந்து நாங்க வேற வேலை பார்த்துக்கிறோம். வேற வேலை பார்க்கறதுக்கு முன்பாக முதல்ல முயற்சி எடுங்க. அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா, அவங்களுடைய நிலைமை என்னது முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்த பிறகு முடிவெடுக்கலாம். அது உடனடியாக அறிவிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இது பரந்தூர் போல பல்வேறு விவகாரங்கள்ல தாவேக அரசு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா அதை சரியா செய்யறது இல்லை. 717 டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பக்கத்திலேயே மணமகள் மன்றங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில சரியா இருக்கும்? சரி கிடையாது இல்ல. உங்களுடைய நோக்கம் மதுவிலக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா மணமகள் மன்றங்களுக்கு எங்க இடம் வந்துச்சு? நோக்கம் என்ன? மதுவிலக்கு. அந்த துறையின் பேரே மதுவிலக்கு துறை அமைச்சர் தான் மரியாதைக்குரிய திரு விக்னேஷ் அவர்கள்.
அப்போ நீங்க 717 கடையை மூடுறீங்க. மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இது எல்லா ஆட்சியும் இதை பண்ணும். திமுகவும் பண்ணாங்க, அதிமுகவும் பண்ணாங்க, இவங்களும் பண்றீங்க. அதோட கண்டினியூட்டி எப்படி இருக்குது? மதுக்கடைகளை மூடுவது என்பது அதை தாண்டிய தீர்வு நம்ம பண்ணணும். அது என்ன தீர்வு தெரியுங்களா? மதுவுக்கு எதிரான பிரச்சாரம், மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு, அதையும் விட கூடுதலாக மதுவால அடிமையானாங்க பாத்தீங்களா, அவங்களை மீட்டெடுப்பதற்கான மீள்வாழ்வு மையங்களை அமைக்கணும். சென்ற ஆண்டு நினைக்கிறேன், நினைவு தெரிஞ்சு நியூஸ் மினிட் தமிழ்ல ஒரு ஆர்டிகல், ஒரு முக்கியமான ஆர்டிகல் ஆர்டிஐ போட்டு வாங்குறாங்க. என்ன ஆர்டிகல்னா, கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடி வருமானம் வருதுங்க டாஸ்மாக். இது எத்தனை பெர்சன்டேஜ் அதுல மீட்பு மையங்கள் அமைப்பதற்கு, புனர்வாழ்வு மையங்கள் அமைப்பதற்கு செலவு பண்றாங்கன்னு பார்த்தா 1% கூட இல்ல. 4 கோடி கூட இல்லைங்க. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு அன்றைய ஆட்சி அளவுல கேட்டோம். இப்ப இவங்களை பார்த்து நம்ம கேட்கிறோம், தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெங்கும் மதுவாலையும் போதையாலையும் கஞ்சாவாலையும் உட்கொண்டு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறத நாளொரு மேலையும் பொழுதுடனும் பாக்குறோம். உண்மையா இல்லையா? சென்னையில 2 பெண்கள், இளம் பெண்கள் சாலையில நடு சாலையில நின்றுகிட்டு இறங்கிட்டு ஏதோ அவங்க ஒரு போதை மாதிரி இருக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. போக்குவரத்து ஊழியரை பேசுறாங்க, இங்க இருக்கிற மக்களை பேசுறாங்க, ஆபாசமான வார்த்தைகள்ல அர்ச்சனைகள் செய்யறாங்க. காவல்துறையால் கூட கட்டுப்படுத்த முடியும். ஆமா, அப்போ இதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க நீங்க? நான் அந்த பிள்ளைங்களை குற்றம் சொல்லல. இவங்க ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். நீங்க பார்க்காத குடும்பம், மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க போய் கேட்டீங்கன்னா கதறுவாங்க. அப்ப அதை நோக்கி நகர்வதற்கு மணமகள் மன்றம் அமைப்பதில் தீர்வு. அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒழிக்கணும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, சாராய கடைய ஒட்டுமொத்தமா அரசு கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு தமிழ்நாட்டை விட்டுலாம் நினைக்கிறாங்க. அதுவுமே டேஞ்சர் தான். என்ன கேட்டீங்கன்னா, நான் முழுமையான மது விலக்கு தான் தீர்வுன்னு நினைக்கிறேன். அதை நோக்கிதான் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மணமகள் மன்றம் திறந்தீங்கன்னா அது முழு மது விலக்கு நோக்கி நகராது. மதுவை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதாவது எனக்கு அவங்க எல்லாம் பார்க்கும்போது கேட்டா பெரியாருமா, அம்பேத்கருமா, மார்க்சுமா, லெனினுமா, இந்த கழிப்பறை சுத்தம் பண்றவங்க குடிச்சிட்டு தாங்க சுத்தம் பண்ணி ஆகணுமா? ஏண்டா, கழிப்பறை சுத்தம் பண்றதுக்கு அல்லது அந்த இது எடுக்கிறதுக்கு ஒரு இயந்திரத்தை உருவாக்குன்னு சொல்லு. நேற்றைக்கு கிணறு வெட்ட போற இடத்துல தந்தையும் மகனும் இறந்துருக்கிறாங்க விஷவாயு தாக்கி. அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும், அறிவியல் ரீதியா வளரணும்னு பேசணும். முட்டாள்தனமா, பிற்போக்குத்தனமா குடிச்சாதான் வேலையை பார்க்க முடியும்னா நீ குடிய. உன் வீட்டுல உன் மனைவி குழந்தையோட சேர்ந்து குடிப்பியா? நீ குடிச்சாலும் குடிப்ப. அந்த மாதிரி சில பேர் தற்கொலைகள் இருக்கான். யாரு? திராவிட முற்போக்கு முகவோடு தற்கொலைகள் இருக்கான். அவங்கள சொல்றேன். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, அதை நோக்கி இந்த அரசு நகரணும் அப்படின்னா இந்த முயற்சி அதுக்கான முயற்சி இல்லைங்க. அதே மாதிரி இணையதளத்தின் வாயிலா நீங்க பதிவு பண்ணிக்கலான்ற முயற்சியும் அது நீங்க அதுல இருக்கிற சிக்கல்கள் இருக்கு சார். நான் புரிஞ்சுக்கிறேன். மது விலக்குத்துறையில நிறைய இடியப்ப சிக்கல்கள் இருக்கு. நீங்க காசு கையில வாங்குறாங்க, பாட்டு திருப்பி ஒப்படைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த பாட்டு எவ்வளவு அசுத்தமா இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை சிறுநீர் கழிச்சிருப்பான், அந்த பாட்டில குப்பையில வீசியிருப்பான், எச்ச துப்பி இருப்பான். அவ்வளவு அசுத்தமா இருக்கும். அது எப்படி ஒரு கையில அவன் கொடுப்பான், அவன் எடுதல கடைக்கார வாங்குவான். அப்போ இதுக்கு நீங்க ஒரு பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க, உள்ள வாங்குறாமல, அதெல்லாம் இடத்துல கண்டினியூ பண்ணணும், இடத்துல அதை பெருசாக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அதை மாற்றத்துறைக்கு நகர்த்தோம். அதுக்கு பதில் நான் வீடு தேடி அது நீங்க புக் பண்ணது குடிங்க அப்படின்னா, இப்ப புக் பண்றவன் ஆனா பெண்ணா அல்லது எவ்வளவு ஆனா பண்ண கூட பார்க்க முடியாது. நம்ம அதுல பேசுற பெரிய சண்டை வந்துடும். என்ன வயசு? சின்ன பையன் ஒருத்தர் புக் பண்ணிட்டு இன்னொருத்தர காசு கொடுத்து அனுப்புற என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிப்பீங்க நீங்க. அந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ மதுவிலக்குத்துறைக்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவை, இன்னும் சரியான வழிகாட்டல் தேவை இந்த ஆட்சிக்கு. அது இல்லாம இருப்பது ஒரு பெரிய குறையா நான் பாக்குறேன். அவரோட முயற்சி ஓகே, கொஞ்சம் போறாரு வராரு, 4 இடத்துல பேசுறாரு, பிரஸ் மீட் பண்றாரு, கேள்வியோட பதில் சொல்றாரு. இதுக்கு ஓகே, ஒரு யங்ஸ்டர் இதெல்லாம் இதுவா பண்றாரு. பட் அவர் நல்ல வழிகாட்டல் தேவைன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்க முடியுது. அதே போல இந்த கனிம வளங்கள் அண்டை மாநிலங்கள், குறிப்பா கேரளாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முதல்வர் ஒரு இடைக்கால தடை ஒன்று விதிச்சிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து கேரள முதல்வர் வி டி சதீசன் பேசும்போது, நாங்கள் தமிழக முதல்வர்கிட்ட பேசியிருக்கிறோம், அவங்க ரிவைவ் பண்ணுறோம், பரிசீலனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சீக்கிரமாக அந்த தடையை நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் பிரபு அவர்கள் பேசும்போது, நாங்கள் கனிம வளங்கள் கொள்ளை போவது முழுக்க தடுத்துட்டோம் அப்படி பல இடங்கள்ல பதிவு செய்யறாரு. இதை எப்படி இந்த வேறுபட்ட புரிஞ்சுக்க? இல்லை, நம்ம இந்த கனிம வளங்கள் விவகாரத்தில் இந்த அரசு துவக்கத்திலிருந்து போதிய கவனத்தை செலுத்தலை. உதாரணத்துக்கு இப்போ அமைச்சர் பிரபு இருக்கிறார்ல, நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு குறிப்பிடுறேன்.
சிங்கமுனரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 கிராமத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, எல்லா கிராம மக்களும் ஒன்றா சேர்ந்து நோ மைனிங் ஜோன் என்று நம்முடைய இடத்த அறிவிக்கணும், கல்குவாரி க்ரஷரு இப்படின்னு தொடர்ச்சியாக நம்முடைய இடத்துல வந்து மண்ணை மலடாக்கி ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டை நாசம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குவாரிகள்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பகுதிக்கு அமைச்சர் போனார். போய் எப்பா அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஐயா, அனுமதி இல்லாமல் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கான், கல்குவாரி க்ரஷர் நடத்திக்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு திடலுக்கு எப்படி ஒரு பெரிய தட்டை போடுவோம் நம்ம வெளியில், யார் உள்ளே போக வெளியே வரக்கூடாதுன்னு, அப்படி தட்டை போட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் எதுவும் வேலை பண்ண மாட்டாங்கிறீங்களா, என்ன நிச்சயத்தில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் யாரோ வதந்தி பரப்புகிறாங்க, நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நான் வரேன் வா, யார் அவங்க அனுமதி மீறி பண்ணுறதுன்னு சொல்லி நின்றுக்க வேண்டாமா? அதனால் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டும் பட்டு சில இடங்களுக்கு நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, குறிப்பாக அமைச்சர் பிரபு அவர்களுடைய உறவினர் ஒருவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்த பிஸ்னஸில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், கத்திரிக்காய் மொத்தம் கடத்தருக்கு வந்து தான் ஆகணும், அது நம்ம பிரச்சனை கிடையாது, யாராக வேணா இருங்க. நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை பெருசாக இல்லை. துவக்கத்தில் சில இடங்களுக்கு போய் பண்ணாங்க, அது குறிப்பிட்ட இடங்களில் பண்ணவே கிடையாது. அது ஏன் பண்ணாமல் விட்டாங்க? இப்போ நீங்கள் கேரள முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க, நாங்கள் சீக்கிரமாக முதல்வர்கிட்ட பேசியிருக்கிறோம், அந்த தடையை நீக்கிடுவாங்க அப்படிங்கிறது கேரள முதல்வர் வந்து. அப்போ எப்படி அவர் அந்த ஹோப் வருது? அவர் எப்படிங்க அந்த ஹோப்பில் பேசுகிறாரு? கர்நாடகாவுடைய டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாரு, யாரும் எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, நீங்களாம் பயத்தரக்கூடாதுன்னு. என்ன தைரியத்தில் எங்கள் டிகே சிவகுமார் பேசுகிறா? அப்படி யாரு கொடுத்தது தெரியும், எவன் கொடுத்தது தெரியும்? எங்களுடைய தமிழர்களை பச்சை படுகொலை செய்திருக்கக்கூடிய கன்னட இனவெறி காங்கிரஸ் அரசை கண்டிச்சு நாங்கள் யாரும் பேசக்கூடாதா தமிழ்நாட்டுக்குள்ள? அயோக்கியத்தனம் இல்லையா அது? அங்குள்ள அந்த அமைச்சர் ராமலிங்கம் ரெட்டி பேசும்போது கரூர் விவகாரத்தை பற்றி நாங்கள் கமெண்ட் சொன்னோமா, பேசுகிறோமா, இதை பற்றி மட்டும் எங்கே பேசுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கரூர் விவகாரங்கிறது என்னுடைய ஊர் விவகாரம். கரூரில் செத்து போனதெல்லாம் கன்னடத்துக்கு இருக்கிற கன்னடர்கள் செத்து போனா, உங்கூர்காரன் செத்து போனா, என் ஊரில் இருக்கிற என்னுடைய தமிழர்கள் உன் இடத்துல இருக்கிறான்னா நீ பாதுகாப்பாக பார்த்துக்கணும்யா. 3 பேரை போலி என்கவுண்டரில் சுட்டு போட்டுக்கிறது கன்னட இனவரி காங்கிரஸ் அரசு. ஒரு வக்கற்ற துப்பற்ற கேவலமான ஆட்சி காங்கிரசினுடைய ஆட்சி கன்னடத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காங்கிரஸ் டிகே சிவகுமார் இங்கே வந்துட்டு ஈஸியாக பேசிட்டு அவர் பாட்டு போறாரு. ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று வரலையே தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் வரல? அவ்வளோ லகுவா பண்ணிட்டு இலகுவா போறாரு அவரு. இதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே போலான் இருந்தால தனிக்காக, அப்ப என்ன சொன்னாங்க, சூழல் சரியில்லை வராதிங்க. அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இல்லைங்க, நமக்கு இழைக்கப்பட்ட அவமானங்க. அது நம்மளை கேவலப்படுத்துற மாதிரிங்க, அது கொச்சப்படுத்துற மாதிரி. முதலமைச்சர் அவங்க போறேன்னு சொல்லிருக்கவே கூடாது, அவர் சொல்லிட்டாரு. யார் கொடுத்த தவறான ஆலோசனைன்னு தெரியல, கேட்டால் அவர் தான் முடிவெடுத்தங்கிறாரு. உங்களை வர வேணான்னு சொல்லிட்டா அப்படி. யாருக்கு அசிங்க இது? நீங்க வந்து தனி நபர் இல்லை சார், நடிக்கும் போது நீங்க தனி நபர். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எனக்கும் அவர் தான் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்ப அவருக்கு நேரிடுகிற அவமானம் என்பது நமக்கு நேரிடுகிற அவமானம் தான். அவருக்கு வழிதான் நமக்கும் வழிதான். ஒரு மாநிலத்தினுடைய வழி சார். அப்போ கனிம வளங்கள் பிரச்சனை இல்லை, இந்த அரசு எப்படி இருக்குங்கிறத நீங்க மற்ற அண்டை மாநிலம் இருக்குல்ல சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இல்லை என்ன சொல்றாங்க, நாங்க பேசிக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம். அப்போது இந்த அரசாங்கத்தை எல்லாரும் கிள்ளுக்கே நினைக்கிறாங்க, லகுவான ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்களை. அது காரணம் இவங்க வந்து ஒரு ஃப்ரெஷஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரியுது. அது இன்னைக்கு லைவ் வந்த பிறகு பட்டவர்த்தனமாக தெரியுது எல்லாருக்கும். இந்த ஆட்சி, இந்த 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 மக்கள், இந்த யார் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க, இவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நான் தப்பு சொல்லலை, பட் கற்றுக்கணும்ல. 100 நாள் ஆயிடுச்சு, 100 நாள் தானே ஆட்சி சொல்லக்கூடாது, 100 நாள் ஆயிடுச்சு. அப்போ என்னெல்லாம் மாறி இருக்கணுங்கிறது இருக்குல்ல, அதுவும் மாறல. ஒரு 3 ஃபைல்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கு, இடைத்தேர்தலுக்காக நான் தொடாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இல்லை எனக்கு புரியல, லவ் லெட்டரா அது எடுக்காமல் இருக்கிறதுக்கு, மறைச்சு பேசுறதுக்கு. ஊழல் பட்டியல் சார், எவன் ஊழல் பண்ணான்னு தெரியுதுன்னா அவனை தூக்கி விசாரணைக்குள்ள ஏற்றி அவனுக்கான தண்டனையை வாங்கி தருவது முதலமைச்சரின் கடமை. அவர் எப்போ பண்ணுவாரு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன எடுக்க வச்சிடாதீங்க, எடுக்க வச்சதுன்னு என்ன அர்த்தம்னா அபத்தமான வாதம். எடுக்க வச்சிடாதீங்கன்னா அப்போ அதில் வேற யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு வேண்டப்பட்ட? உங்களுக்கும் திமுக என்ன டீலிங்? அப்போ அந்த கேள்வி வருமா வராதா? எடுக்க வச்சிடாதீங்கன்னா சொல்லக்கூடாது, எடுக்கணும். நீங்கள் எடுத்து அதில் இருக்கிறது யாரு என்னதுன்னு பார்த்து நடவடிக்கை எடுங்க சார். இப்போ சண்முகமாக அதை நீங்கள் எடுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க சிபிஎம் மாநில செயலாளர்.
ஆனால் இன்னொரு பக்கத்தில் இது இடைத்தேர்தல் வருது, இது அரசியல் பழிவாங்களாக புரிஞ்சுப்பாங்க, அதனால நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் யோசிச்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அப்போ எப்போ தான் அடுப்பீங்க? இது எப்படி இருக்குன்னா, போராட்டம் பண்ணுறாங்க, இப்போ எலெக்ஷன் கிட்ட போராட்டம் பண்ணுறாங்க பாருப்பான்னு ஒருத்தன் சொல்லுவான். இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ தான் வந்து ஒன்றே போராட்டம் பண்ணுறாங்கன்னு பாருப்பான்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் நாள் வச்சு போராட்டம் பண்ணாங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவான். எப்போ தான்டா பண்ணுறது போராட்டம்? எப்போ தான் பண்ணுறது? உனக்கு போராட வக்கு இல்லை, துப்பு இல்லை, நீ பணம் படைச்ச முதலையா மாறிட்ட, ஆனாலும் நீ போராட்ட படத்தை எள்ளி தான் நகையாடுவ, கிள்ளிக்கிறதான் தூக்கி போடுவ. இயற்கையாக போராட்ட குணமுடைய ஒருவனுக்கு வாழ்க்கையே போராட்டம் தான். போராடி பெற்றதான் சுதந்திரம், போராடி தான் நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். ஒரு உயிர் உருவாவதே போராட்டத்தினுடைய விளைச்சல் தான். அப்போ நடவடிக்கை எடுக்கணும்ல இந்த அரசு. இந்த அரசு வந்து நான் வந்து இந்த இடைத்தேர்தலில் சில பேராவது நல்லது நடக்க வேணாமா அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 100 பேர் ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க, 18 பேரோட ஆதரவு 118 நீங்கள் மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் தான் அரசு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது மக்களுக்கு கேடு விளைவித்த, ஊழல் செய்த, ஊழல் லஞ்ச ஆவணத்தில் நிகழ்த்திய முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும் சார். நீங்கள் தான். அப்போ தான் மக்களுக்கு மேலே நம்பிக்கை வரும். போனால் அதுக்கு 50 ஆண்டுகள் திராவிட கட்சியில் ஆட்சி என்ன, திமுக மாறி அதிமுக, அதிமுக மாறி திமுக, 2 பேரும் மாறி மாறி ஊழல் பண்ணாங்க. சரியா? இவர் வந்து அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், இப்படியே ஒளிவு முறையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் மாற்றாக வந்துட்டீங்க, மக்களும் தேர்வு பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்றாக நீடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்புறம் எடுக்கிறேன்னா யார்? ராதன் பண்டிட்டு வரணுமா? ஏதாவது 4 தேதி நட்சத்திரம் குறித்து கொடுப்பாரா? அவருக்கு உங்களுக்கு வர மனக்கசப்பாச்சுன்னு சொல்லி விகடனில் எழுதியிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க போல். தனிச்சு போயிட்டார் அவர், தனுசுக்கு ஜோசியம் பார்க்க போயிட்டார். அப்போ என்னன்னா, இந்த அரசுக்கு வந்து ஒருவேளை சில பேர் சொல்கிறாங்க அரசியல் ரீதியான பேச்சுங்க, அது அப்படி தாங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அது கட்சிக்காரங்க பேசலாம், ஊடகங்கள் அப்படி பேச முடியாது. எங்களுக்கு என்ன தரவுகளோட வச்சு தான் நம்ம பேச முடியும். அப்போ அதை முதலமைச்சர் மாற்றிக்கணும். என் டேபிளில் ஃபைல்ஸ் வந்துருச்சு, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடவடிக்கை எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு அப்போ தெரியும்னு பேசணும். இல்லை பேசவே கூடாது. உதயநிதி அரெஸ்ட் ஆனார்ல அன்னைக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாள் நைட்டு யாருக்குமே தெரியாது. எப்படி தெரியாமல் பண்ணீங்க? உதயநிதி ஸ்டாலினுடைய அரெஸ்ட்டை மட்டும் தெரியாமல் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி ஊழல் பண்ணவங்களை கைது பண்ணணும், தெரியாமல் கைது பண்ணுங்க, தெரியாமல் நடவடிக்கை எடுங்க. இந்த மார்க்கண்டேயன் பேசுனது, உதயநிதி பேசுனதெல்லாம் தவறு தான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தவறு தான், நான் ஒன்றும் அதை ஆதரித்து பேசலை. ஆனால் பேசுனதுக்கெல்லாம் கைது பண்ண வேண்டாங்கிறது என் கருத்து. அடிப்படையில் ஒருத்தன் பேசுகிறான், அதை கைது பண்ணக்கூடாது. 7 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த விவகாரத்தையும் கைது நடவடிக்கை தவறானதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது சார் நம்மள்கிட்ட. அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, அன்றைக்கி அவரும் ஸ்டண்ட்டு காமிச்சிட்டாரு, நீங்களும் அதை வந்து வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. என்னமோ அவர் வந்து இது பேர் என்ன, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி போனார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ அது கூட பிரச்சனை கிடையாது. என் கேள்வி என்னன்னா, அதுக்கெல்லாம் கைது பண்ணுறீங்கல்ல, நியாயமான கேள்வி தான். அதுக்கெல்லாம் கைது பண்ணுறீங்கல்ல, ஊழல் பண்ணி மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கான் சார், கொள்ளை அடிச்சிருக்கான், அவனை கைது பண்ணுறது இல்லை. கைது கூட பெருசாக வராது, நடவடிக்கை என்ன? அப்போ அது உங்கள் கையில் இன்றைக்கி சாட்டையை சோற்ற வேணாமா? நீங்கள் உங்கள் கையில் கிடச்ச சாட்டையை அதை பண்ணுங்கன்றோம், செய்யுங்கன்றோம். இடித்துரைப்பு வேலை சார் இன்னும் நம்மளுடைய வேலை. இடிப்பாறை இல்லா ஏமராமனன் கெடுப்பார்லானும் கெடுன்னு சொன்னான் வள்ளுவர். பண்ணுங்க ஐயா, செய்யுங்க ஐயான்னு சொல்கிறோம், செய்வாருன்னு நம்புகிறோம். அதே போல் இந்த பரந்தூர் விவகாரத்தை போல தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், இந்த அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வச்சுலாம் பார்த்தீங்க, பனையூருக்கெலாம் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்க, தேநீர் கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஏன் இப்போ இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, வந்த பிறகு அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னா ஒரே நாள் அந்த கோரிக்கையை வந்து என்னன்றதை கேட்டு செவிசாயிச்சு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம்? 7வது நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 7வது நாளாக. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களும் போன ஆட்சி மாதிரியே நான் கண்டுக்காமல் இருப்பேன், கண்டு காணாமல் போவோன்னு அர்த்தமா? அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை என்னங்கிறது இருக்கணுமா இல்லையா? போன ஆட்சியும் அதிகாரிகள் ஆட்சிகளால் நாசமாக போணுச்சு, அப்புறம் ஆபாச யூடியூபர்களும் நாசமாக போச்சு. இந்த ஆட்சியில் அதிகாரிகள் ஆட்சி இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஆபாச யூடியூபர்கள் உருவாக்க மாட்டேங்க நான் நம்புகிறேன். அப்போது அதிகாரிகள் கையில் ஒரு முடிவு இருக்குது. நேற்றைக்கு ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி அந்த தூய்மை பணியாளர்களை அவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறாங்க, மலினமாக நடந்துருக்கிறாங்க அவங்கக்கிட்ட. இது எப்படி அந்த அதிகாரி அவ்வளோ தைரியம் வந்துச்சு? உடைச்சிட்டாங்க, கதவை உடைச்சிட்டாங்க. கதவெல்லாம் உடைக்கவே இல்லைங்க, கதவு சூப்பராக இருக்குதுங்க.
புளியந்தோப்பு மோகனத்தோட பதிவு பண்ணுறாரு, நம்முடைய பேட்டியில் பதிவு பண்ணுறாரு, நாங்கள் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் நடக்கலாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்புறம் போராட்டக்காரர்களை ஒடுக்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அது ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது. இதில் பேர் இல்லாமல் பேட்ச் இல்லாமல் சில பேர் வருவாங்க. இது எங்கே நடக்கும்னா டெல்லியில் நடக்கும். டெல்லி ஜந்தர் மந்தரில் தான் பேட்ச் இல்லாமல் பேர் இல்லாமல் அடிப்பான், தூக்கிட்டு போய் குண்டு கட்டாக போய் காவல்துறை வண்டிக்குள்ளே போய் போடுவாங்க. அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்க. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ அதே நடக்க நீங்களும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி மாற்று? அது ஏமாற்று இல்லையா? இப்போ காவல்துறையை தன் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை வைக்கலையோங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன் எர்லியராக நம்ம வந்து இப்போது ஸ்டாலின் இருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரி நான் இதே மாதிரி ஸ்டாலின் இருக்கும்போதும் பேசினேன். துவக்க நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னோம். 4 வருஷம் நீடிக்கும் போது தான் அவரெல்லாம் கவனமாக இருக்க மாட்டாங்க முடிவு வந்தோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் 6 மாதத்துக்கு நடக்கிறதுனால சொல்கிறோம், கவனமாக இருங்க முதலமைச்சர் அவர்களே, எச்சரிக்கையாக இருங்க, இது சரி கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். நீடிச்சது அப்படின்னா கட்டாயமாக இவரும் அதே பொருளில் தான் நடக்கும். குளத்தூர் நடக்க வச்சது மக்களுக்கு பெரும் நடக்க வைக்க தெரியாதா என்ன? மக்கள் தான் உங்களை மாற்ற உட்கார வச்சுருக்கிறாங்க. நீங்கள் மாற்றமாக இருங்க, ஏமாற்றமாக இருக்காதீங்கன்ற நான். இப்போ இந்த பணியாளர்களுடைய நியமனம், அவங்களுக்கான ஊதிய உயர்வு, இது எல்லாத்துலேயுமே தனியார் தான் தீர்மானிக்கிறாங்க. இது திமுக தான் பண்ணுது. அதே போல் போக்குவரத்து கழகத்திலையும் தனியார் நியமனங்கள் வருது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து இங்கே அவங்களை நியமிக்கிறாங்க இப்படிங்கிற சர்ச்சை வருது. ஆனால் அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கடந்த திமுக ஆட்சியில் நடந்தது, நாங்கள் அதை கவனத்தில் எடுத்துருக்கிறோம் இப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாங்க. அது ஒரு நீண்ட ப்ராசஸ் எடுக்குமா? தமிழ்நாட்டினுடைய சில பிரதான சிக்கல்களுக்கு ஆண்ட கட்சின்னு ஆண்ட கட்சி தான் சொல்ல முடியும். திமுக அதிமுக 2 பேருமே காரணமாக இருந்தது. இப்போ பரந்தூர் எடுத்துக்கோங்க, யார் கொண்டு வந்தது? அதிமுக ஆரம்பித்து திமுகவில் முடிய வேண்டியது நம்ம இப்போ ரத்து பண்ணியாச்சு. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு, அணுவுல எதிர்ப்பு, கூடங்குளம் எதிர்ப்பு, நியூட்ரினோ எதிர்ப்பு, இப்படி பல எதிர்ப்புகள் இருக்குது சார். தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன்னு சொன்னார் அன்றைய திமுக தலைவர் ஸ்டாலின். கடுமையாக சாடியவர் ஐயா வைகோ. கடந்த 5 ஆண்டுகளில் வேற மாதிரி இருந்தார், இப்போ அடுத்த 5 வருஷம் வேற மாதிரி இருக்க போகிறாருங்கிறது வேற. இதுக்காக சொல்கிறேன்னா, திமுக அதிமுக பண்ணதான் தெரியுமே. ஏங்க திமுக பண்ணுது, இது அதிமுக பண்ணுதுன்னு உங்களை புலனாய்வு பண்ண சொல்லி உங்களை உட்கார வைக்கல. அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, நீங்கள் அது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். காப்பாற்றுனா அவ்வளோ மோசமாக தமிழ்நாடு ஒன்றும் இல்லை, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த எல்லா விவகாரங்கள்லையும் நாம் தமிழர் கட்சி வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எதுலலாம் சொல்கிறீங்க? தாவேக்காவை கடுமையாக எதிர்க்கிறோம், ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க சில விஷயங்களை செயல்படுத்துகிறாங்க. பரந்தூர் திட்டத்தை கைவிட்டது நாங்கள் தான் முதல்ல போய் இது பண்ணோம். இப்போ சீமான் அவர்களுடைய பழைய காணொலி இப்போ ரொம்ப சேராது. நான் இருக்கிற வரைக்கும் 8 வழிச்சாலை வராது, பரந்தூர் விமான நிலைய திட்டம் வராது அப்படிங்கிற இந்த விஷயத்தில் தாவேக்காவை இப்படி ஒரு பார்வையில் அணுகிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை, மேடைகளில் பேசக்கூடிய விஷயங்களை சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் தேசிய கருத்தையிலே உள்வாங்கிய ஒரு கட்சி தான். அவங்களோட செயல்பாடுகளை நமக்கு விமர்சனம் இருந்தாலுமே கூட தூக்கத்தில் அதை உள்வாங்கின கட்சி தானே. அதனால தான் நான் திருமாவளவன் ஒன்றா இணைஞ்சு பயணித்தாங்க. ஐயா ராமதாஸ் ஐயாவோட தமிழ் பாதுகாப்பு மாநாடு நடத்துனாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் ஒன்றும் இல்லை. அவங்க அது இயல்பாக அந்த உணர்வு பாமகவுக்கு எப்போதுமே உண்டு, இன்றைக்குமே அவங்களுக்கு அந்த உணர்வு உண்டு. ஈழ விவகாரமாக இருக்கட்டும், காவிரி விவகாரமாக இருக்கட்டும், இப்போ தமிழர்கள் படுகொலை பண்ணப்பட்டாங்களே 3 பேர், சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது அன்புமணி ராமதாஸ் தான். அப்போ அவங்களுக்கு இயல்பாக தமிழ் தேசிய உணர்வு உண்டு. நாம் தமிழர் கட்சி சொன்னதை தான் இவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் தமிழ் மகிழ்ச்சியாக சொல்லணும், அவங்க மகிழ்ச்சி அடையணும். ஆக்சுவலி கேட்டிங்கன்னா ஒரு வருத்தம்னா தேர்தல் தோல்விங்கிறது ஒரு நிரந்தர வருத்தம் இல்லைங்க. அது இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். இன்றைக்கி தோற்றவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க, இன்னைக்கு ஜெயிச்சவங்க நாளைக்கு தோப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய கூறு கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி சொன்னதை செய்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை வந்து நாம் தமிழ் கிரெடிட் எடுத்து வெளியே போய் பரப்புரை செய்யணும். நாங்கள் சொன்னதை பண்ணியிருக்காங்கன்னு இவங்க போய் சொல்லணுன்றான் நான். அதை எப்படி தாவேக்கா சொல்லதில்ல, மற்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் நடக்கிறதில்ல. திமுகவோட தேர்தல் அறிக்கையிலேயே, திமுக சில பேச்சுகள்லேயே, செயல்பாடுகள்லேயே நாம் தமிழர்கள் சொன்னது இருந்திருக்குது. ஆக்சுவலி டிஎம்கே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடுலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணார். இயற்கை சார்ந்து சிந்தித்த ஒரே கட்சி இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, திமுக அதிமுக அப்புறம் வந்து அப்போ அக்ஷய் தாவேக்கா உருவாச்சான்னு தெரில, விசிகா, இன்னும் பிற கட்சிகள் எல்லாரும் அரசியல் மாநாடுங்க, இந்த மாநாடு அந்த மாநாடு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பூமியே சாமின்னு ஒரு தலைப்பில் மாநாடு போடுறாருங்க சீமான். பூமி தான் நம்ம சாமின்னு ஒரு மாநாடு. இன்னும் ஞாபகம் இருக்குது.
என்னடா இவர் பூமி தான் சாமின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்குள்ளே அரசியல் பேசுகிறாரு. அது வேற. காமன் மேனுக்கு பூமி தான் சாமி ஒருத்தர் பேசுகிறாருன்னு என்ன தோணும்? ஓகே, ஒரு சூழலியல் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் அவர் அரசியல் தான் பேசுகிறாரு, அவர் அரசியல் மையப்படுத்த விரும்புகிறாரு, இதுவும் அதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக. அப்போ அப்படி இருக்கிற ஒரு கட்சி சொல்கிறதெல்லாம் இந்த ஆட்சி செய்யுதுன்னா நான் வரவேற்கிறேங்கிறேன், உள்ளபடியே நான் வரவேற்கிறேன், நல்ல விஷயம் அது. அவங்க பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே, அதை இந்த ஆட்சி பெருசாக எதிர்க்கலாம் மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன அந்த கல்லை கூட இவங்க முயற்சி பண்ணலாம், அது குறித்து நிறைய ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கல் கூட கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். இறுதி கேள்வியாக சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கணும், குறைந்தது சில தேர்தல் ஆச்சு, 3 தேர்தல் ஆச்சு, நம்ம ஒன்றா நின்று நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு முன்மொழிவாக வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த அணி உருவான மாதிரி தெரியல. அப்படி ஒரு வேளை உருவாச்சுன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசியல் களத்தில்? தமிழ்நாட்டில் கெடுவாய்ப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு தத்துவார்த்த அரசியலை பற்றி பேசினால் பூமர்ஸ் என்று அழைக்கப்படுகிறோம், அல்லது என்ன பாஸ் தத்துவம் கோட்பாடெலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. இந்த தத்துவம் கோட்பாடுகளால் வளர்ந்த பின் வளர்ந்த ஏனி எட்டி உதைக்கக்கூடிய சில அறிவிலிகளால் கொள்கையெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் என்ன கேட்டிங்கன்னா, கொள்கை என்பது அடிப்படை தேவையாக தான் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தாவேகாவுக்கு என்ன கேட்டிங்கன்னா, அவங்க இதற்கு வெளியில் எங்களுக்கு இதான் கொள்கை கோட்பாடு தத்துவம்லாம் பேசுனது கிடையாது. ஏன் அவங்க பேசினா கிடையாது, அதாவது பேச எடுபடாது அப்படின்னா, எல்லாவற்றையும் தானே அங்கே இருக்கிற ஒரே முகம் யார்? விஜய் அவர்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அது கட்சியில் இப்போ வேளாமணி இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ அண்ணன் ராஜமோகன் இருக்காங்க. அவங்க ஓரளவு தமிழ் பற்று கொண்டவங்க, தமிழ் விவகாரத்தை கொஞ்சம் பார்வையை கொண்டவங்க, இடதுசார் சிந்தனை கொண்டவங்க, நமக்கு தெரியும். அவங்க ஏன் அந்த கட்சியில் இருக்கிறாங்க? கட்சியில் இருந்தால் வெல்ல முடியும், வென்றால் மக்கள் நன்மை செய்ய முடியுன்ற அந்த நோக்கம் தான் தோழர், வேறு எதுவும் இல்லைன்னா நம்மகிட்ட பேசுவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குது, பயணம் இருக்குது. அப்போ இன்றைக்கி சூழலில் திரையிலிருந்து வரக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குல்ல, அது ரொம்ப அபரிமிதமானதாக மாறி இருக்குது. தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு, மக்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிற மூடில் இருக்கிறாங்களான்னு தெரியல, நடக்கலான்னு சொல்கிறாங்க. விஷால் கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்காருன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சிவகார்த்திகன் அடுத்த வரிசையில் இருக்கிறாரு ஒரு அண்ணன் சொல்கிறாரு, சிவகார்த்திகன் தயாராக இருக்கிறாருப்பா, அவர் முதலமைச்சர் கனவுல இருக்கிறாருப்பான்றாங்க. சூர்யா வருவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்னன்னா, இதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர்களை திரையில் தான் தேடணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கான சூழல் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கான்னு தெரியல. அப்போ இதை மாற்றணும், அல்லது இது சரியானது அல்லன்னு நிறுவனம்னா ஒரு பெரிய கருத்தியல் பட்டாளத்தை உருவாக்கணும். நீங்கள் கருத்தியல் இருந்தால் பத்தாது. இப்போ சீமான் கருத்தியல் தான் இருக்கிறாருல்ல, ஒரு சீமான் பத்தாது, லட்சக்கணக்கான சீமான்களை, லட்சக்கணக்கான வேல்முருகன்களை உருவாக்கணும். அப்படி லட்சக்கணக்கான வேல்முருகன்கள் சீமான்கள் உருவானாங்க அப்படின்னா அதிலிருந்து மாற்றம் துளிர்விட தொடங்கும். அது என்னை கேட்டிங்கன்னா, நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேன், அது ஒரு நெடிய பயணமாக இருக்கும். இன்றைய சூழலில் நெடிய பயணமாக இருக்கும். நான்லாம் இதை சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ நமக்கு தேவை நம்முடைய ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்கணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான். ஏன்னா இது நான் சொல்லலை, ஒரு முயற்சி நடந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு முயற்சி நடந்துச்சு, ஒரு அலையன்ஸ் வைப்போம் அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை போய் இருந்திருக்குது. ஒரு கற்பனையாக ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்கிறேன். ஒருவேளை வச்சுருந்தாங்கன்னா என்ன இருக்கும், மேபி இதை விட பெரிய வச்சை கூட அவங்க அடைஞ்சிருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வச்சுருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷோ பீஸு, ஒரு மவுத் பீஸாக வச்சு பாருங்கள். விஜய் அவர்களை அவர் ஒரு இதுவாக முகமாக வச்சுட்டு, சீமான் ஒரு கருத்தியல் பீரங்கியாக கூட உருவாகி இருக்கலாம். அவர் அப்படி தான் இருக்கிறார், அந்த இடத்துல அப்படி இன்னும் மாறி இருக்கலாம். அது மேபி அந்த கொலாபரேஷன் கூட அது சேஞ்ச் பண்ணி ஒரு தடவை அதிமுக தேமுதிக வந்துச்சுல்ல, அவரோட வந்திருக்கலாம். திராவிட கட்சிகள் கூட இல்லாமல் போயிருக்கலாம். இது ஒரு ஹைப்பத்திரிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு தியரியை சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கணுன்னா, ஏன்னா இன்றைக்கி இந்த ஆட்சி, இந்த கட்சியினுடைய தன்மை அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங்கான இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு ஒவ்வாமையாக இருக்குது. ஒன்று அதை ஒத்துப்போக வைக்க முயற்சி பண்ணணும், இல்லை வெளியில் வேறு டைரக்ஷனில் மக்களை திரட்டணும். அதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய முயற்சி. ஆனால் முயற்சியை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஆனால் அந்த முயற்சியை
இப்போதுலேருந்தே துவங்கணும். இதுவே தாமதம். அண்ணாமலை ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவரும் ஒரு பொலிட்டிக்கல் ஆடியன்ஸாக வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணாமலை மட்டும்தான். அவருக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. தனுஷுக்கு ஐடியாலஜி கிடையாது. விஜய் அவர்களுடைய கட்சி வேணால் பேசலாம், சமத்துவ சமதர்ம ஜனநாயக கொள்கைன்னு. திராவிடமும் தமிழ் தேசியம் மண் இருக்குங்கள்லாம் அவர் பேசி ஒரு இது உருவாக்குறாரு பாருங்க. அப்படியே பண்ணிட்டு போகிறாங்க. பட் இவங்க தூய ஒரு தமிழ் தேசிய இயக்கங்களை உருவாக்குறோன்னா இதன் பிறகு அது ஒரு பெரிய வேலை, அது ஒரு பெரிய பணிச்சுமைன்னு நான் சொல்கிறேன். நான் தவறுன்னு சொல்லலை, அது எடுபடாதுன்னு சொல்லலை. அது ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு 2 கட்சி மட்டும் பத்தாது. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழ் கட்சி மட்டும் இருந்தால் போதாது. இன்னும் பல கட்சிகள் வரணும், பல கட்சிகள் சேரணும். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய தமிழ் தேசிய மாற்றம் என்பது தேர்தல் அரசியல் நடக்க துவங்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கடினமான ஒரு பாதையாக மாறும். அப்போ அதுக்கான வழியை நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறதுன்னு இல்லை, குறைந்தபட்ச தொகுதிகளை குறிவைத்து, இப்போ ஒரு 214 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 214 போட்டி போட வேண்டாம், ஒரு குறைந்த தொகுதியை மட்டும் போட்டி போடுங்க, அதில் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள், அதில் வெற்றி பெறுங்கன்ற. இப்போ காரைக்குடி மட்டும் இருந்தது. காரைக்குடியில் மட்டுமே ஒரு மாதம் எல்லாரும் 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சியே போய் இறங்கி வேலை பார்த்துருந்ததுன்னா மேபி ஜெயிச்சிருந்துருக்கலாம். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, கட்டாயமாக போட்டி போடணுன்றான் நான். இவங்க பல குரல்கள் இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் சட்டமன்றம் மாறணும் சார். வேலுமுருகன் உள்ளே இருக்கணும், சீமான் உள்ளே இருக்கணும், எல்லாரும் உள்ளே இருக்கணும். அப்போ தான் இப்போ இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சட்டமன்றம். மோசமாக நடந்துக்கிறாங்கங்கிறது வேறு. சௌமியா அன்புமணி இருக்கிறாங்க, ஆனால் தகுமன் அன்சார் அண்ணன் இருக்காங்க, ஐயா எடப்பாடி இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, இந்த பக்கம் உதயநிதி இருக்கிறாரு, இன்னும் பின்னாடி அதிமுக இன்னும் சில பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருமே கலந்த ஒரு கலவையாக இருக்குது இல்லை? அந்த மாதிரியான கலவையாக சட்டமன்றம் இருப்பது தான் ஜனநாயக மாண்புகளுக்கு நல்லது. அதை நோக்கி அவங்க போகணும். அதுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் ஏதாவது ஒன்று வெற்றி பெறணும். வேலுமுருகன் வெற்றி பெற்றுக்கிற எம்எல்ஏ ஆகிருக்கிறாரு. நான் சீமா அவர்கள் உள்ளே போய் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெற்று உள்ளே போகிறதுன்றது தான் அவங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு துவக்கப்புள்ளியாக இருக்கும் நான் நம்புகிறேன். பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா? ஸ்டூடியோ இல்லையா? கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.